எப்பவுமே இப்படி சாய்ச்சி களி இப்படி சாய்ச்சினா இப்படி அமைதியா பொறுமையா எடுக்கணும். சூடா இருக்கு அப்படி எடுக்கணும் களி. அப்புறம் குழம்பு மட்டன் குழம்பு. இப்போ மட்டன் குழம்பு சூப்பரான களி மட்டன் குழம்பு. இன்னைக்கு சூப்பரான மட்டன் குழம்பு. ஆனா இன்னைக்கு எங்க பொண்ணு ஒரு குழம்பு வச்சா, என்னோட பொண்ணு ஒரு குழம்பு வச்சா பாருங்க, யாரும் வைக்க முடியாத வைக்காத குழம்பு. என்ன குழம்புன்னா உளுத்தம் பருப்பு குழம்பு. என்னடா அது புதுசா இருக்கு? உளுத்தம் பருப்பு குழம்பு. ஆசி பயிரன்னு நினைச்சுக்கிட்டு உளுத்த பருப்பு போட்டு கடைஞ்சி குழம்பு வச்சு கொடுத்துட்டா. அப்புறம் கேட்டா இது என்னமா பருப்புன்னு அப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட்டு என்ன கேக்குறான். அது எப்படிதான் இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. என்னடா அது அதிசயமா இருக்கு. ஆமா, அது வறுத்து செஞ்சிருக்கோம். பாசி பயிறு, அந்த பயிறு, இந்த பச்சை பயிறு, அது இதுன்னு எத்தனையோ இருக்குது. ஆனா உளுத்தம் பருப்பு வந்து இட்லிக்கு ஏதாவது வடைக்கு ஓகே. பச்சை பயிறுன்னு நினைச்சுக்கிட்டு உளுத்தம் பருப்பை குழம்பு வச்சு வச்சுக்குது எங்க பொண்ணு. சூப்பர். எனக்கு கேட்டது செம்ம சிரிப்பு வந்துருச்சு. சரி, ஓகே, சாப்பிடலாமா? வாங்க சாப்பிடலாம். எல்லாம் களி உளுத்தம் பருப்பு குழம்புன்னு நானே வந்துச்சு. களி மட்டன் குழம்பு. ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.